மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாமா அப்படின்னு கேட்டா பசங்க ஃப்ரெண்டா இருந்தா கூட்டிட்டு வரக்கூடாது. இந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லா மோஸ்ட்லி எல்லா வில்லேஜ் சைடுமே இருக்குல்ல சார். என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க, முட்டா பயல. நகரத்து பையன் என்ன பண்ணுவாப்லவா, எல்லாரும் கூட்டிட்டு வாங்க அப்படிமாப்லையா? சார் மோஸ்ட்லி அப்படிதானே சார். யாருமா இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி விடுறா? இது என்னடா புது பொருளியா இருக்கு? கிராமத்து பையனோட அம்மாவை பார்த்தாதாங்க சார் பயம். கல்யாணம் பண்ணிட்டு வர மருமகள் வந்து படிக்க வைக்கிறேன்னு வாக்குறுதி கொடுத்து தான் கூட்டிட்டு வராங்க. ஆனா அந்த வாக்குறுதியை காப்பாத்துறது இல்ல. அண்ணே உடனே தானே ஒரு தடவை கல்யாணம் பண்றீங்க, அவரு தன்னுடைய பெண் தோழிகள் நிறைய பேர் நம்ம வீட்டுக்கு கூட்டு வர்றாரு, நீங்க என்ன சொல்லுவீங்க? அவனே செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்கிட்ட மாட்டிருக்கீங்க. எனக்கும் பசங்க ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காங்க. அப்படி உங்களுக்கு பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறதுல தப்பு இல்லல்ல சார்? ஒரே நிமிஷம், இந்த பொண்ணு சொல்றது பொய், உண்மை இல்லங்கிறவங்களா கை தூக்குங்க. நல்லா கை தூக்குங்க. நீ மட்டும் கை தூக்கல, நீயும் தூக்கிடு. இந்த அவமானம் உனக்கு தேவையா? எல்லாம் ரெடியா இருப்பீங்க. யாராருக்கு என்னென்ன பதில் சொல்ல விரும்புறீங்களோ சொல்லலாம். அதை விட வரேன்னா ஒண்ணு எனக்கு அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். கிராமத்து மாமியார் இந்த காலத்துல இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. எல்லாருக்கும் எல்லா வசதிகளும் இருக்கு. உண்மை. பாஸ்தா செய்யறேன்னு வச்சுக்கோங்க, இப்ப என் வீட்டுக்காரரு ஏதோ சாப்பிடுறேன் அப்படின்னு ஒத்துக்காரு, இவங்க எல்லாரும் ஒத்துப்பாங்களா சார்? வீட்டுல மாமனார் மாமியார் இருப்பாங்க, அவங்களுக்கு தனியா நான் தனியா செய்யணும். அதானே உலக வழக்கம். ஒரு பெரியவங்கன்னா நீ அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சு கொடுத்துட்டு நீங்க சாப்பிடலாம், தப்பு கிடையாது. ஒரு வீட்டுக்கு நீ மருமகளா போற, உனக்கு உங்க வீட்டுக்காரருக்கு மட்டும் சமையல் பண்ணி சாப்பிட்டா அப்ப இருக்கிறவங்களுக்கு யார் செஞ்சு கொடுப்பாங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. கிராமத்துல வந்து இன்னும் ரிலீஜியன், அந்த சமூகம், பொண்ணு வேற ஜாதி வேற சமூகமா இருந்தாலும் ஓகே அப்படின்ற மனநிலைமைக்கு இன்னும் போல. காதல் திருமணம் செய்ய முடியாது.